Happy day. Yesterday, eternal around 5 p.m. eveningல Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 202% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,315 crore கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 102 crore கொடுத்திருக்காங்க. EBITDA 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 364 crore கொடுத்திருக்காங்க. இதோட எதிரொலியா இன்னைக்கு எட்டர்னல் ஷேர் மார்க்கெட்ல மேக்சிமமா நான் பார்க்கும்போது 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எட்டர்னல்ன்றது ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனி மட்டும் கிடையாது. இதுல ஃபுட் டெலிவரி இருக்கு, பிளிங்கிட் இருக்கு, ஹைப்பர் பியூன்ற B2B பிசினஸ் இருக்கு, பிரிஸ்டோ இருக்கு. ஸோ இது செக்மெண்ட் வைஸா நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபுட் டெலிவரியான ஜொமேட்டோ ரெவென்யூ 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ப்ராஃபிட் 531 crore கொடுத்திருக்காங்க. ஃபுட் டெலிவரி நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் தென் பிளிங்கிட்ல ரெவென்யூ 776% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நியூவா 211 ஸ்டோர்ஸ் திறந்திருக்காங்க. டோட்டலா 227 ஸ்டோர்ஸ் பிளிங்கிட் கிட்ட இப்ப இருக்கு. தேர்டா ஹைப்பர் பியூர். இது ஒரு B2B பிசினஸ், அதாவது ஹோட்டல்ஸ், கிளவுட் கிச்சன், ஹோம் பேக்கர்ஸ்க்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ற ஒரு பிசினஸ். இதுல இருந்து ரெவென்யூ 1070 crore எடுத்திருக்காங்க. ஃபோர்த்தா பிரிஸ்டோ. இதுலதான் லாஸ் பண்ணிருக்காங்க. எட்டர்னல் 150 crore லாஸ் பண்ணிருக்காங்க. ரெவென்யூவும் 20 crore கம்மியா தான் வந்திருக்கு. ஓவராலா இப்ப இதுல 45 கிச்சன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இது எட்டர்னலோட ஓன் கிச்சன். ஸோ ஓன் பிசினஸ் பை எட்டர்னல். இது ஃபியூச்சர்ல இன்னும் டெவலப் ஆகும். இப்போ ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எட்டர்னலோட CEO. அடுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா லீடர்ஷிப் சேஞ்ச். தீபேந்தர் கோயல் CEO பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்றாங்க. அதுக்கு பதிலா பிளிங்கிட்டோட CEO ஆன அல்பேந்தர் தின்ஷான்றவங்க February 1ல இருந்து புதுசா பதவி ஏற்கிறாங்க. ஏன் இப்ப ரிசைன் பண்றாங்க? ரிசைன் பண்ணாலும் வைஸ் சேர்மன் அண்ட் டைரக்டர் பொசிஷன்ல தீபேந்தர் கோயல் தான் இருக்க போறாங்க. ஹை ரிஸ்க் செக்டார்ல கவனம் செலுத்துவதற்காகவே இப்ப ரிசைன் பண்றதா சொல்லியிருக்காங்க CEO தீபேந்தர் கோயல். என்ன ஹை ரிஸ்க் செக்டார்னு பாத்துட்டீங்கன்னா லாஞ்சிட்டிவிட்டின்னு சொல்றாங்க. மனிதனுடைய ஆயுள் காலத்தை 100 வயசுல இருந்து 150 வயசு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இளமையா இருக்கிறதுக்கும் தேவையான ஆராய்ச்சியில ஈடுபடுறதா சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியோட நேம் கண்டினியூ ரிசர்ச்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜிலையும் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. லேட் ஏரோஸ்பேஸ் சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் இது STOLன்ற ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சியில இறங்கியிருக்காங்க. அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ்லயே டேக் ஆஃப் லேண்டிங். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டேக் ஆஃப் லேண்டிங். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லயே இறங்கி அங்கிருந்து திரும்பவும் பிளேன் எடுக்கிறதுக்கான ஆராய்ச்சிலையும் இறங்கியிருக்காங்க. அண்ட் தென் ஏர் ஸ்டாப்ஸ்ன்ற ஆராய்ச்சிலையும் இறங்கியிருக்காங்க. ஒரு பெரிய விமான நிலையம் இல்லாம சிறிய இடத்திலேயே தரையிறங்கி அந்த இடத்திலேயே விமானங்கள் எடுக்கப்படுறதுக்கான ஏர் ஸ்டாப்ஸ்லயும் ஆராய்ச்சி பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பிக்சல் இது விண்வெளித்துறை சார்ந்த ஒரு நிறுவனம். இதுலயும் முதலீடு செஞ்சிருக்காங்க. $25 மில்லியன் முதலீடு செஞ்சிருக்காங்க தீபேந்தர் கோயல். ஸோ எட்டர்னல்ன்றது ஒரு பப்ளிக் கம்பெனி. அதுல தினசரி நிர்வாக பொறுப்புகள் இல்லாம ஒரு நியூ ஹைரிஸ்க் செக்டார்ல நுழைஞ்சு அதை அந்த ஐடியாவை பெரிதளவுல உருவாக்குவதே அவருடைய நோக்கம்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க தீபேந்தர் கோயல் CEO ஆஃப் எட்டர்னல். டாக்டர் ரெட்டியும் எஸ்டர்டே Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ப்ராஃபிட் 14% டவுன்ல தான் கொடுத்திருக்காங்க. 1210 crore கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 4.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8726 crore கொடுத்திருக்காங்க. அதே செல்லிங் அண்ட் ஜெனரல் அண்ட் அட்மின் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைல்யூட்டட் EPS earning per share 14% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதாவது ஒரு பங்கிற்கான விலை கம்மியாயிருக்கு. இவங்களோட ரீஜனல் வைஸ் ரெவென்யூ பார்க்கலாம். நார்த் அமெரிக்கால மட்டும் இவங்களோட ரெவென்யூ 12% டவுன் ஆயிருக்கு. அந்த யூரோப்ல இருந்து வர ரெவென்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாலையும் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட்லயும் இவங்களோடது 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட்டா தான் கொடுத்திருக்காங்க டாக்டர் ரெட்டி. இருந்தாலும் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல 5.5% இன்க்ரீஸ் ஆகி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வாரி எனர்ஜிஸும் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க.
நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம் 118% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1107 crore கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ 7565 crore கொடுத்திருக்காங்க 119% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 25.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது 460 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட டோட்டல் ஆர்டர் புக் பாத்தீங்கன்னா 60,000 crore ரீச் ஆயிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் சொல்லியிருக்காங்க. குஜராத்ல உள்ள அவங்களோட பிளான்ட் எக்ஸ்பான்ஷன் தான் அதோட மெயின் ரீசன். அண்ட் தென் நவம்பர் 2025ல 1 gigawatt ப்ரொடக்ஷனை இவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. சுமார் $30 மில்லியன் பாலிசிலிகான் டீல் போட்டிருக்காங்க ஓமன் கண்ட்ரியோட, எஸ்பெஷலி ஃபார் ரா மெட்டீரியல்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சைனா கிட்ட இருந்து தான் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு சோலார் பேனலுக்கு மெயினா. ஸோ அந்த சைனாவை நம்பி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஓமனோட இவங்க $30 மில்லியன் பாலிசிலிகான் டீல் போட்டிருக்காங்க. அப்பதான் யூஎஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்டுக்கு தங்கு தடையின்றி சப்ளை செய்ய முடியும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த ரிசல்ட்டோட எதிரொலியா வாரி எனர்ஜிஸ் 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்னிங் 2657ல அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி 2740 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. நான் இப்ப பார்க்கும்போது அரௌண்ட் 2600ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கமாடிட்டி மார்க்கெட்ல ஒரு பெரிய புயலே வீசிருக்குன்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா ஏறிட்டு இருந்த கோல்டு சில்வர் பிரைசஸ் ETF எல்லாம் இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்கு, அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு வேற லெவல்ல. சில்வர் ETF ஆல்மோஸ்ட் 21% டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் கோல்டு ETFும் 10% கம்மியாயிருக்கு. இந்தியால பார்த்தோம்னா சில்வர் ஃபியூச்சர்ஸ் 16,000 பெர் கிலோகிராமுக்கு கம்மியாயிருக்கு, கோல்டும் கம்மியாயிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன? யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் காரணம். என்னன்னா கிரீன்லாண்ட் இஷ்யூ இருக்குல்ல, அதனால நாட்டோ கண்ட்ரிஸ் மேல டாரிஃப் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க ட்ரம்ப். இப்ப அதுல இருந்து பின் வாங்கியிருக்காரு. ஸோ டாரிஃப் போடுவேன்னு சொன்னதுனாலதான் எல்லாரும் சேஃப் ஜோனை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க கோல்ட் அண்ட் சில்வர்னு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சுவிட்சர்லாந்துல நடக்கிற தேவோஸ்ல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங் நடக்குதுல்ல, அங்க நான் போட மாட்டேன்னு வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அதாவது நாட்டோ கண்ட்ரிஸ் மேல நான் டாரிஃப் போட மாட்டேன்னு வித்ட்ரா பண்ணிருக்காங்க எஸ்டர்டே. February 1st இருந்து எந்த டாரிஃபும் இனி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு பேனிக் செல்லிங் ஆயிருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர் எல்லாமே இறங்கி இருக்கு. அப்ப அடுத்து என்ன நடக்கும்? இப்ப நடந்தது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன்னு இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்க. ஏஐ அண்ட் சோலார் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னும் டிமாண்ட் அதிகமா தான் இருக்க போது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பை ஆன் டிப் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் February 1, 2026 அன்னைக்கு பட்ஜெட்டும் வரப்போகுது. அப்ப வால்டிலிட்டி இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்கு. நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இன்னும் கம்மியாகும் கோல்ட் பிரைசஸ் கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.